பாடல் ஊழியமா? இன்னைக்கு நிறைய பேர் சாங் இந்த கான்சர்ட் போடுறாங்க. 3000, 5000, 10,000 வியாபாரம். எவ்வளோ வியாபாரம் பாருங்க. ஏங்க பணத்தை கொடுத்து நான் கர்த்தரை ஆராதிக்கணுமா? அங்கே தான் கர்த்தர் இருப்பாரா? மீட்டிங்கில் வந்து பணத்தை வாங்குகிற, கான்ஃபரன்ஸில் பணத்தை வாங்குகிற, அப்படி யாருங்க உங்களுக்கு பணத்தை வாங்கிட்டு கர்த்தர் இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார், இதை சொல்ல சொன்னார், இந்த பாடலை பாட சொன்னார், இந்த ஆராதனை செய்ய சொன்னார், இந்த கான்சர்ட்டை நடத்த சொன்னார்? இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்கள் இருக்கிறார். ஏமாற்றி பணம் வசூலிக்கிற. இளையராஜா சினிமாவில், இளையராஜா, ஏ ரஹ்மான், இல்லை அனிருத், நீங்கள் பிரபலமான இசையமைப்பாளர்கள், அவங்க கான்சர்ட்டை நடத்துகிறாங்க. அவங்க பணத்தை வசூலிப்பாங்க. ஏன்னா அவங்க ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க பிழைப்புக்காக பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவ உலகத்தில் கான்சர்ட்டை நடத்தி பணத்தை வாங்குகிறவர்கள், கர்த்தர் செய்ய சொன்னார், கர்த்தர் கான்சர்ட்டை நடத்த சொன்னார்னு சொல்லி வெளியரங்கமாக பொய் பேசிக்கிட்டு அலைந்து இருக்கிற கள்ள ஊழியர்கள் எத்தனை பேர் எழும்பிட்டாங்க. இந்த சபையை கட்ட சொன்னார், வாங்க சொன்னார், இடத்த வாங்க சொன்னார், இதை செய்ய சொன்னாருன்னு சொல்லி கர்த்தர் சொன்னதாக சொல்லி ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்களே. நம்பாதிருங்கள், போவாதிருங்கள், தயவுசெய்து போவாதீங்க. எந்த இடத்துல பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. கர்த்தர் பேசினார் என்றால் அவர் அவர்களோடு கூட பேசுவார். என்கிட்ட பேசுகிறாருன்னா உங்ககிட்டையும் பேசுவார். பழைய ஏற்பாடு அல்ல, ஆசாரியர்கிட்ட மட்டும்தான் கர்த்தர் பேசுவார். புதிய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டில் எவனை ஏமாற்ற முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தான் பல பேர் ஏமாற்றிட்டு இருக்கிறான், பல பேர் ஏமாற்றிட்டு இருக்கிறான். கர்த்தர் இதை சொன்னார், அதை செய்ய சொன்னார், இதை பண்ண சொன்னார், அதை பண்ண சொன்னார்.